தயவுசெய்து சொல்கிறத கேளுங்க. இந்த போதை பொருள் பொம்பளையாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், போதை பொருளெல்லாம் அதிகம் எடுத்துக்காதீங்க. வீட்டில் கிடைக்கிற பொருளை தின்னுட்டு சந்தோஷமா இருங்க. போதைக்கு அடிமை ஆகாதீங்க. இப்போ காலையில் ஜஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் மும்பையில் நடந்தது. எங்கள் பக்கத்து வீடு அவள் வந்து காலையில் நல்லா இருந்தால் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து காஃபி வச்சு கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிறான். ஒலை வச்சுட்டு அரிச்சு அலசிட்டு போட நேரத்தில் வந்து மயக்கம் வந்து கீழே வீழ்ந்துட்டான். வீழ்ந்தோடனே அவளுக்கு பலமாக அடிபடிச்சு மண்டையில் அடிபட்டோடனே அவங்க புருஷன் யான் முன்னாடி தான் அப்படியே இப்படி குழந்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டு தூக்கிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு வரது ஆஸ்பத்திரி போயிட்டுக்கிட்டே உயிர் போயிடுச்சு. அப்பயும் அவன் ஒரு மனசு இதாகி அவன் ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கிறான். பாடி இதாகிடுச்சு அப்படி சொல்லி வந்துச்சு பாடி. அவங்களுக்கு வந்து 2 பசங்க. அவங்க புருஷன் சின்ன வயசு தான், அதுக்கு பெருசு கூட இல்லை. அந்த சின்ன பையன் வந்து அப்படி ஆகிடுறான். 12 வயசு 15 வயசு தான். அந்த பிள்ளைங்க இனிமேல் எப்படி வாயப்படுறதோ தெரில. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே ரொம்ப மோசம். அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொந்தமான இடத்துல அவங்க இல்லை. அவங்களே சம்பாரித்து அவங்களே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு காலையில். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்தமாரி போதை போடாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் எதுவுமே. கண்ணை மூடிட்டா ஒன்றும் இல்லை. இருக்கக்குள்ளே யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தேடி யாரும் வரத்தில்லை. யாரும் ஒரு நம்மளுக்குன்னு கஷ்டம்னு வந்தால் யாரும் நிற்கிறதில்ல. செத்த பிற்பாடு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு அந்த வார்த்தை தான் வருது. போன வருஷம் என் சின்ன மோனை இட்டுட்டு வந்தேன் இங்கே மாங்காய் பழம். அப்போ வந்து அப்படியே அவள் காட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்துருந்தா அவன் மௌனுக்கு கொடு, இந்த மௌனுக்கு கொடுன்னு சொன்னான். அந்த ஒரு நினப்பு, அந்த தண்ணிக்கு போகிறக்குள்ளே குரல் கொடுப்பான். மல்லிகா தண்ணி ஊற்றிச்சு போன்னு. அந்த ஒரு நினப்பு, அந்த நினைவில் தான் இருக்குது நம்மள்கிட்ட. மற்றபடி நம்ம இடம் நகை நட்டு எதுவுமே நம்ம கூட கிடையாது. நானும் 3 பிள்ளை வச்சுக்கிறேன். இவன் அப்பா எங்கள் கூட கிடையாது. எந்த ஒன்றோட என்ன மனுஷன் மேலே எதுவுமே கிடையாது. இருக்கிறதுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. ஜஸ்ட் இப்போ தான் அவள் பாடி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைங்க இனிமேல் எப்படி வாயுமோ. சின்ன சரிச்சுங்க, பெருசாக ஒன்றும் சாதிக்கப்படுத்த. அவள் புருஷன் ஆட்டோ ஓட்டுறான். அது என்ன ஆண்டவனுக்கு தான் தெரியும். தயவுசெய்து இனிமேல் போதை பொருள் யார் இருந்தாலும் எடுத்துக்காதீங்க. கண்ட்ரோலாக இருங்க. அவளுக்கு மஞ்சள் காமாலை ஆச்சு. மஞ்சள் காமாலைன்னு போதை டெய்லி போட்டுரு. எனி டைம் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் கண்டினியூவாக 10 மணி வரைக்கும் குடிச்சிட்டு இருப்பாள். அவளுக்கு வந்து டாக்டர் சொல்லிக்கிறாங்க குடிக்கூடாதுன்னு. மஞ்சள் காமாலை வேறு ஆயிடுச்சு. மஞ்சள் காமாலை ஆச்சு. அவளுக்கு குடி நிறுத்தினோடனையும் அந்த குடி இதுலேயே அவளுக்கு இதாகிடுச்சு. அவளுக்கு வந்து நொடிப்பு வந்து டக்குன்னு கீழே வந்து உயிர் அப்படியே அங்கேயே போயிடுச்சு. யாருமே இல்லை. இப்போ அந்த குடும்பம் மட்டும்தான் அனாதையாக இருக்குது. எத்தனையோ சொந்தம் பந்தம் இருந்தாலும் அவங்க இல்லை. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், போதை பொருளுக்கு அடிமையாக ஆகாதீங்க. ஜென்ஸாக இருக்கட்டும்,